பிரதமர் நரேந்திர மோடியும் நானும் நல்ல நண்பர்கள். அவர் சொல்லித்தான் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறேன் என சொல்லியிருக்கிறார் தென்காசியின் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன். 1954 ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் பெஞ்சமின் ராஜாதி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் ஜான் பாண்டியன். தந்தை தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட சிவலாளர் குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர். தாயார் திருநெல்வேலி மாவட்டம் செவ்வந்திப்பட்டியைச் சேர்ந்தவர். ஆனாலும் ஜான் பாண்டியன் வளர்ந்தது என்னவோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டையில் தான். பள்ளி படிப்பை முடித்தவர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்று இருக்கிறார். பல ஆண்டுகளாக சமுதாயத்தில் புறையோடி இருக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் சிறுவயது தொட்டே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஜான் பாண்டியன். தன் கூட்டாளிகளைப் போல் தன்னையும் பெயர் சொல்லி அழைக்காமல் தன் ஜாதி பெயரை கொண்டு அழைப்பது அவர் மனதில் நீங்காத வடுவை ஏற்படுத்தி இருந்தது. சாதியின் பெயரில் தன் சமூகத்தின் மீது நடத்தப்படும் வன்முறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஜான் பாண்டியனை சமூக போராளியாக மாற்றின. குறிப்பாக ஜான் பாண்டியனின் சகோதரர் செல்லதுரை சாதிய காரணமாக கொல்லப்பட்டதே அவரின் சமூக எழுச்சிக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து தன் சமூக மக்களுக்காக அவர் ஆற்றிய சீற்றமான உரைகள் அவரை திரும்பி பார்க்க வைத்தன. அதன் நீட்சியாகவே 1974ஆம் ஆண்டு தொடங்கி 1979ஆம் ஆண்டு வரை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான நலச்சங்கத்தின் மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது சொந்த கிராமம் மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அறிய செய்தது. பின்னர் 1981ஆம் ஆண்டு தேவேந்திர குல வேளாளர் மாநில இளைஞரணி தலைவராக பதவி வகித்து வந்தார். அதைத் தொடர்ந்து 1986ஆம் ஆண்டு அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் என்ற அமைப்பினை நிறுவினார் ஜான் பாண்டியன். இப்படி இயக்கமாக செயல்பட்டு வந்தவர் தன் வாழ்வின் அடுத்த அத்தியாயமாக அரசியலில் இறங்கவும் ஆயத்தமானார். அவரது செல்வாக்கை பார்த்து 1986ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் எம்ஜிஆரை நேரில் சந்தித்து அதிமுகவுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் உண்டு. ஜான் பாண்டியன் அரசியலுக்கான முதல் அடியை எடுத்து வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில்தான். சமூக நீதி கொள்கைகளோடு 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய போது கட்சியின் தூணாக அன்று செயல்பட்டவர் ஜான் பாண்டியன். பாமகவின் இளைஞரணி தலைவராகவும் செயல்பட்டு வந்தார். ராமதாஸின் தளபதியாக அன்று அறியப்பட்ட ஜான் பாண்டியனின் திருமணத்தை அவரே தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். அதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் ஜான் பாண்டியன். வளர்ந்து வந்த ஜான் பாண்டியனின் செல்வாக்கை கண்டு தொடர்ந்து வந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பளித்தார் அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அதிமுக சார்பாக சென்னைக்கு உட்பட்ட எழும்பூர் சட்டமன்ற தனி தொகுதியில் திமுகவின் அப்போதைய சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்த பரிதி இளம்பழுதியை எதிர்த்து களம் கண்டார் ஜான் பாண்டியன். ஏற்கனவே எழும்பூர் தொகுதியில் 3 முறை வென்றிருந்த பரிதி இளம்பழுதி சுலபமாக வெற்றி பெறுவார் என்றே அரசியல் வட்டாரங்கள் கணிக்க அத்தனையையும் பொய்யாக்கி பரிதி இளம்பழுதிக்கு டஃப் கொடுத்தார் ஜான் பாண்டியன். இறுதியில் வெறும் 86 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் ஜான் பாண்டியன். அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பானை சின்னத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் களம் கண்டார். ஆனால் அத்தேர்தலிலும் தோல்வியையே சந்தித்தார். இப்படி தேர்தல் தோல்விகள் ஒருபுறம் இருந்தாலும் பல வழக்குகளும் ஜான் பாண்டியன் மீது நடத்தப்பட்டு வந்தன. இதுவரை சுமார் 57 முறை சிறை சென்று இருக்கிறார் ஜான் பாண்டியன். குறிப்பாக 1993ஆம் ஆண்டு கோவையில் நடந்த விவேகானந்தன் என்பவருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில் இருந்தார் ஜான் பாண்டியன். மேல்முறையீட்டு வழக்கில் 2010ஆம் ஆண்டு அவரை நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். சிறைவாசம் வழக்குகள் ஒரு பக்கம் என்றார், சமூக போராளியாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த குளத்தான், குடும்பன், பல்லன், கடையன், காலாடி, பண்ணாடி, வாதிரி சமூகங்களை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அறிவிக்க வேண்டும் என்பது ஜான் பாண்டியனின் பல ஆண்டு கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் இருந்து வந்தது. 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் 7 பிரிவினரை தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கும் வகையில் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்ததில் இவரது பங்கும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பட்டியலின வெளியேற்ற கோரிக்கைக்கு முதல் விதை போட்டவரும் ஜான் பாண்டியன் தான். என்டிஏ கூட்டணியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பயணித்து வந்தவருக்கு 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் சட்டமன்ற தனி தொகுதியை ஒதுக்கியது அதிமுக. 20 ஆண்டுகளுக்கு பிறகு எழும்பூரில் போட்டியிட்டவர்
மீண்டும் தோல்வியையே சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஜான் பாண்டியன். தனக்கு போட்டியிட திருநெல்வேலி அல்லது தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்காமல் எழும்பூரில் தன்னை போட்டியிட வைத்ததே தோல்விக்கு வித்திட்டது என்று குற்றம் சாட்டினார். அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்திருந்தாலும் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் நீடித்த ஜான் பாண்டியனுக்கு வரும் 2024 மக்களவை தேர்தலில் தென்காசி மக்களவை தனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்திருக்கிறது பாஜக. அவருக்கு எதிராக அதிமுக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியை களமிறக்கி இருக்கிறது. தென் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்காக போராடிய இரு கட்சியின் தலைவர்களும் நேருக்கு நேர் மோதுவதால் கவனத்தை பெற்றிருக்கிறது தென்காசி மக்களவை தொகுதி. இந்த தேர்தலில் ஜான் பாண்டியன் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.